பட்டு மண்டை உடைந்து ரத்தம் கொட்டி மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போனாங்க. சகாயத்தின் மனைவி அழுது புலம்புகிறாள். சகாயத்தின் பிள்ளைகள் புலம்புகிறார்கள். இந்திய விமானப்படையினுடைய சிறிய ரக விமானத்தின் தாழ்வாக பறந்ததால் எங்கள் மண்ணில் எங்கள் தமிழகத்தினுடைய என் மீனவ சகோதரன் இடிந்தகர என் சகோதரன் கொல்லப்பட்டு விட்டான். இதற்கு காரணமான இந்திய விமானப்படையினர் மீது நீ கொலை வழக்கு பதிவு செய். வாழ்க்கையில் எப்ப நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? இன்னொரு நாள் எனக்கு வரும்னு எதையுமே நினைக்கிறது இல்லை. கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். இது ஒரு ஜேர்னி. இந்த நாள் எனக்கு திரும்ப வராது. நான் இன்று பேசுவது என் நெஞ்சின் அடிவாரத்திலிருந்து பேசுகிறேன். என்னை பேச வைப்பது பெரியார், என்னை பேச வைப்பது அண்ணா, என்னை பேச வைப்பது திராவிட இயக்கத்துக்காக ரத்தமும் கண்ணீரும் சிந்தியவர்கள். அவர்கள் என்னை பேச வைக்கிறார்கள். அதனால் கேட்கிறேன், ஏ இந்திய அரசே, இந்திய விமானப்படையினுடைய சிறிய ரக விமானத்தை இடிந்தகரை வட்டாரத்திலே பறக்க விட செய்தது யார்? இந்திய விமானப்படை ராணுவ அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லையா? அந்தோனியின் கட்டுப்பாட்டில் இல்லையா? மன்மோகன் சிங் கட்டுப்பாட்டில் இல்லையா? ஜெயலலிதாவுக்கு தெரியாமலே விமானப்படை வருகிறதா? தெரிந்து கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன். முதலமைச்சருக்கு தெரியாமலே விமானப்படை வருகிறதா? அப்படின்னா உங்களுக்கு முதலமைச்சர் வேலை நான் கேட்கிறேன். எங்களை பொறுத்தமட்டில் தவறு யார் செய்தாலும் கண்டிப்போம், நல்லது செய்தால் பாராட்டுவோம். தேர்தலே வேணாம் என்று தூக்கி எறிந்து விட்டு வந்த தோழர்கள் நாங்க. இந்திய விமானப்படையினுடைய சிறிய ரக விமானம் நீ மராட்டியத்தில் செய்ய முடியுமா? கேரளாவில் செய்ய முடியுமா? ஆந்திராவில் செய்ய முடியுமா? கர்நாடகத்தில் செய்ய முடியுமா? வங்கத்தில் செய்ய, மேற்கு வங்காளத்தை செஞ்சுட்டு திரும்பி போயிருவியா? பஞ்சாபுக்குள்ள நுழைஞ்சிருவியா? தமிழன் இழிச்சவனா? பொறுமையை ரொம்ப சோதிக்காத. இதற்கு காரணமான ராணுவ அமைச்சர் பதவி விலகணும். நான் திரும்ப என் அறிக்கை ஏட்டில் வரவில்லை. இந்த லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் நான் அந்த வார்த்தைகளை இப்பொழுது பதிவு செய்கிறேன். நீ இடிந்தகரையில் சிறிய ரக விமானத்தை ஏவிவிட்டு அதனால் எங்கள் சகாயம் கொல்லப்பட்டதனால் அந்த சம்பவம் இந்திய ஒருமைப்பாட்டின் சவப்பட்டியின் மீது விழுந்த அடி என்று நான் பதிவு செய்கிறேன். இந்த கொடுமைகளை செய்கிற போது நாலாபுரத்திலும் ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கின்றன. தந்தை பெரியார் காலத்திலே ஏற்படாத புதிய ஆபத்துக்கள், காஞ்சி தலைவன் அண்ணா காலத்தில் வராத அபாயங்கள் இன்று நாலா பக்கத்திலும் சூழ்ந்து நிற்கின்றன. அண்டை மாநிலங்களிலே இருந்து சூழ்ந்து நிற்கின்றன. கேரளத்திலே இருந்து, கர்நாடகத்திலே இருந்து, பக்கத்து ஆந்திரத்திலே இருந்து ஆபத்துக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மலையாள தேசத்திலே இருந்து, கேரள பூமியிலே இருந்து 2000 டிஎம்சி தண்ணீர் கடலில் கொட்டட்டும், தமிழனுக்கு பாத்தியப்பட்ட உரிமையான தண்ணீரை கொடுக்க மாட்டோம். நாம் பிச்சை கேட்கவில்லை, சட்டபூர்வமான உரிமையை கேட்கிறோம். முல்லை பெரியாறு சட்டபூர்வமான உரிமை. 999 ஆண்டுகளுக்கு போடப்பட்ட ஒப்பந்தம், இன்னும் 999 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடுவது என்ற சரத்தோடு போடப்பட்ட ஒப்பந்தம். எங்கள் பென்னிக்கு கட்டிய அணை, அது எங்கள் மண், அந்த பகுதி எங்கள் மண். அந்த அணைக்கட்டை உடைக்க வேண்டும் என்று கேரளம் திட்டமிட்டு இருக்கின்றது. உடைப்பதற்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அணையின் நீர்மட்டத்தை தமிழகம் உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை காலில் போட்டு விதித்துவிட்டு அணையை உடைப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று ஒரு சட்டத்தை இயற்றியது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை காலால் விதித்தது. இதை மத்திய அரசு தடுத்ததா? மத்திய அரசு இந்த சட்டம் கேடு என்று சொன்னதா? இந்த சட்டம் செல்லாது என்று கூறியதா? அந்த சட்டத்தை மத்திய அரசே சட்டமாக்குவதற்கு இப்பொழுது துடிக்கின்றது. நான் கேரளத்துக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், பத்திரிகைகள் மூலமாக, உங்களை நேசிக்கிறோம், உங்களை நாங்கள் விரோதிகளாக கருதவில்லை. உமன் சாண்டிகளுக்கும் அச்சுதானந்தன்களுக்கும் சொல்லுகிறோம், நீங்கள் எங்கள் அணையை உடைக்க திட்டமிட்டு 50 கோடி ஒதுக்கீடு செய்திருப்பதாக பத்திரிகையிலே அறிக்கை விடுகிறீர்கள், சட்டமன்றத்திலே நீங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறீர்கள். அருகாமையிலே புதிய அணை கட்டப்போவதாக சொல்லுகிறீர்கள். மத்திய அரசாங்கத்தின் வனத்துறை, சுற்றுச்சூழல் துறையினுடைய அனுமதியோடு கட்டிவிடுவோம் என்று கொக்கரிக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள்?
நான் தெரிவிக்கிறேன். நீங்கள் எங்கள் அணையை உடைக்க நினைத்தால் அந்த நாளோடு இந்தியாவின் ஒருமைப்பாடு தானாக உடைந்து போகும். இந்திய ஒருமைப்பாடு உடைஞ்சா எங்களுக்கு என்ன நட்டம்னு கேரளத்துக்காரன் நினைச்சா, உனக்கு அரிசி பருப்பு காய்கறி பால் பழம் கசாப்புக்கு ஆடு மாடு கடத்தப்படுகிற மணல் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தா வருது. நீ ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்துடுவியா? நீ கர்நாடகா வந்து கொண்டு வந்துடுவியா? கடல் மார்க்கமாக கொண்டு வந்துடுவியா? தமிழக மக்கள் ஒற்றுமையாக போராடணும். நீங்கள் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்து என்பதைப் போல என் கொங்கு சீமை மக்களே, நீங்கள் முல்லை பெரியாருக்காகவும் போராடினீர்கள். இதோ சிறுவாணிக்கு ஆபத்து வந்து விட்டது. கீழ்பவானி பாசனத்துக்கு ஆபத்து வந்து விட்டது. சாமை விளைந்த பகுதியிலே சம்பா விளைய வைத்த காலிங்கராயன் கட்டி அமைத்த அந்த பகுதி தண்ணீருக்கு ஆபத்து வந்து விட்டது. அமராவதிக்கு ஆபத்து வந்து விட்டது. கரூர் நகரத்தினுடைய குடிதண்ணீருக்கு ஆபத்து வந்து விட்டது. வழிநடுக இருக்கக்கூடிய கிராமங்களின் குடிதண்ணீருக்கு ஆபத்து வந்து விட்டது. நஞ்சை நிலங்களுக்கு ஆபத்து வந்து விட்டது. விவசாயம் அழிந்து போகக்கூடிய ஆபத்து வந்து விட்டது. அங்கே செண்பகவல்லி தடுப்பணையை சரி செய்து கொடுக்க மறுக்கின்றார். நெல்லை மாவட்டத்திலே 26 ஏக்கர் பாழாகிறது. காமராஜர் கட்டி கொடுத்த நெய்யார் இடதுகரை சேனலிலே நம் செலவிலே அவன் கட்டி கொடுத்த சேனல்ல தண்ணி கொடுக்க மறுக்கிறான். இவ்வளவு இருக்கிற பொழுது ஒன்று சேர்ந்து போராடணும். மொத்த தமிழகம் போராடணும். பெண்ணையாற்றிலே குறுக்கே அணை கட்டுகிறான் கர்நாடகத்துக்காரன், பாலாற்றுக்கு குறுக்கே அணை கட்டுகிறான் ஆந்திரத்துக்காரன். குறிப்பாக கேரளம் இந்த பகுதியினுடைய அனைத்து பகுதிகளிலும் இந்த ஆபத்தை ஏற்படுத்துகிற பொழுது ஒன்று சேர்ந்து போராட வேண்டும். எனக்கு நினைவு வருகிறது, மார்ஷல் நேசமணி என்கின்ற ஒரு மகத்தான மனிதர் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் நெஞ்சிலே வைத்து பூஜிக்கின்ற அந்த தலைவரை நான் மிகவும் போற்றுகிறேன். நான் தெரிவிக்கிறேன் தோழர்களே, அவர் கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரம் தோவாளை கல்குளம் வேண்டும் என்று மட்டும் போராடவில்லை. நெய்யாற்றங்கரையின் நெடுமங்காடும் இழந்துவிடக் கூடாது என்று மட்டும் போராடவில்லை. செங்கோட்டையின் முழு பகுதியும் வேண்டும் என்று மட்டும் போராடவில்லை. கோவைக்கு பக்கத்திலே இருக்கிற சித்தூர் வேண்டும் என்று போராடினார். தேவிகுளம் பீர்மேடு எங்கள் தமிழர் பகுதி என்று போராடினார். நாகர்கோவிலிலே இருந்து தேவிகுளத்துக்கு சென்று தேவிகுளம் பீர்மேட்டுக்கு சென்று போராடினார். உசிலம்பட்டி வாலிபர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்து மாலை சூட்டினார்கள். தேவிகுளம் பீர்மேட்டிலே போராடுகிற போது தேவிகுளத்திலே கைது செய்யப்பட்டார் மார்ஷல் நேசமணி. குமரி மாவட்டத்தில் சிங்கம் தேவிகுளத்திலே கைது செய்யப்பட்டு கால்நடையாக இழுத்துச் செல்லப்பட்டு காவல் நிலையத்திலே பூட்டப்பட்டார். என்னுடைய அன்புக்குரியவர்களே, 1955 வருடம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி மார்ஷல் நேசமணி நாடாளுமன்றத்திலே பேசினார். என்ன அருமையான பேச்சு! மறுநாளும் ஒரு பேச்சு தொடர்ந்தது 15ஆம் தேதி. அந்த பேச்சை படித்துவிட்டு நான் மெய் சிலிர்த்து போனேன். என்ன அற்புதமான வாதங்கள்! ஆஹா! அவர் எடுத்து வைக்கின்றார். தேவிகுளம் பீர்மேடு எங்கள் தமிழ் பகுதி, எங்கள் பாண்டிய மன்னர்களின் பகுதி. பூஞ்சார் மன்னன் எங்கள் பாண்டிய மன்னன். அவனுடைய இலச்சரையிலே மீனாட்சி துணை என்று இருக்கிறது, மீனாட்சி அம்மன் துணை என்று இருக்கிறது என்று வரிசையாக வாதங்களை எடுத்து வைத்துவிட்டு அவர் பேசுகிற பொழுது, நான் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரசிலிருந்து தன்னந்தனியாக வந்திருக்கிறேன். இந்த நாடாளுமன்றத்தில் நான் தன்னந்தனியனாக நிற்கிறேன். தமிழ்நாட்டிலே இருந்து போன அந்த அரிமா முழங்குகிறது. நான் தன்னந்தனியனாக இந்த நாடாளுமன்றத்தில் நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டு, தேவிகுளம் பீர்மேடு எங்கள் தமிழ்நாடு, எங்கள் தமிழ்நாட்டு பகுதி, அது எங்கள் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டும் என்று பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், I would request the honorable members go and ask the tea bushes of தேவிகுளம் தாலுக். தேவிகுளம் தாலுகாவில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களுக்கு சென்று அந்த தேயிலை செடிகளை கேளுங்கள். Go and ask the tea bushes of தேவிகுளம் தாலுக் and they will tell you we were planted by the tender fingers of our Tamils. தமிழர்களின் மென்மையான கரங்களால் நாங்கள் இங்கே நடப்பட்டோம். We were fed by the
ashes and bones of our Tamil ancestors. எங்கள் தமிழ் மூதாதையர்களினுடைய எலும்புகளால் அந்த சாம்பலால் நாங்கள் உரமாக்கப்பட்டோம். எங்களுக்கு உரமானது தமிழர்களுடைய எலும்பும் சாம்பலும். We were nurtured by the blood of Tamils and we were watered by the sweat of the brow of Tamils. தமிழர்களின் இரத்தத்தால் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். தமிழர்கள் சிந்திய வியர்வையால் தண்ணீர் பாய்ச்சினோம். They will tell you that is part of தமிழ்நாடு. இது தேவிகுளம் பேர்மேடு தமிழ்நாடு, இது தமிழ்நாட்டு பகுதி என்று இழந்தோமே. அன்று மார்ஷல் நேசமணி தேவிகுளம் பேர்மேடுக்காக போராடி இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு உரையை நான் இதுவரை படித்ததில்லை. எங்கள் தேயிலை தோட்டங்களை கேளுங்கள். பாரதிதாசன் கவிதையை ஆங்கிலத்திலே பேசுகிறார். உங்கள் வேரில் எத்தனை தோழர்கள் ரத்தம் சிந்தினரோ நான் படித்திருக்கிறேன். நேசமணி நாடாளுமன்ற மக்களவையிலே பேசுகிறார். அப்படி ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய கட்டம் இந்த கட்டம். இப்பொழுதுதான் திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு என்று தவறான அர்த்தம் கற்பிக்காதீர்கள். நான் யாரையும் கசப்பாக கருதவில்லை. நான் யாரையும் எங்கள் இயக்கத்துக்கு எதிரிகளாக கருதவில்லை. நாங்கள் மத யானைகளை எதிர்த்து பழக்கப்பட்டவர்கள். நாங்கள் டெல்லி ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க பழக்கப்பட்டவர்கள். திராவிடம் என்ற சொல் தமிழ் சொல்லின் திருவு என்று சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை 1856ஆம் ஆண்டிலே தந்த கால்டுவெல்லுக்கு முன்பு 40 ஆண்டுகளுக்கு முன்பு லார்ட் எல்லிஸ் திராவிட மொழி கூட்டமைப்பு என்ற கருத்தாக்கத்தை தந்தார். The Dravidian language family. The root language is Tamil. திராவிட மொழி குடும்பத்தினுடைய மூத்த மொழி மூல மொழி தமிழ். அதனால் தான் திராவிட உட்கல வங்கா என்று கவியரசர் தாகூர் பாடினார். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை திராவிடனல் திருநாடே என்று சொன்னார். திராவிட திலகத்தை பற்றி சொல்ற திராவிடத்தை சொன்னார். இங்கே மல்லை சத்யா வீர முழக்கமிட்டாரே அவர் கூறியதை போல 1885 காங்கிரஸ் கட்சியை வெள்ளைக்காரன் தொடங்கிய வருடம். ஆலன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய வருடம். அதே வருடத்தில் ஜான் ரத்னம் திராவிட பாண்டியன் என்கின்ற ஒரு இதழை தொடங்குகிறார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட ஜனசபை என்ற அந்த அமைப்புக்கு பெயர் சூட்டுகிறார். அதற்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு 2 வழக்கறிஞர்கள் சிவசுப்பிரமணியன் புருஷோத்தம் என்ற 2 வழக்கறிஞர்கள் பார்ப்பனர் அல்லாதார் சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். அப்பொழுது மெயில் பத்திரிகையில் வண்ணமுத்து என்கிறவர் எழுதுகிறார், பார்ப்பனர் அல்லாதார் சங்கம் என்பதை திராவிடர் சங்கம் என்று அமையுங்கள் என்று எழுதுகிறார். 1912ஆம் வருடம் நவம்பர் திங்கள் 10ஆம் நாள் இங்கே திராவிடர் சங்கமாக அது பெயர் மாற்றம் பெறுகிறது. அதிலே துறவாட் மாதவன் நாயர், டாக்டர் நடேசனார், சர் பி.டி. தியாகராச செட்டியார், எங்கே பெரிய தெருவிலே நடேசனாருடைய இல்லத்தில் இது தொடங்கப்படுகிறது. மெட்ராஸ் யுனைடெட் லீக்காக, சென்னை ஐக்கிய சங்கமாக, சென்னை ஐக்கிய சங்கம். அதற்கு பிறகு ஓராண்டு நிறைவு விழாவின் பொழுது திருவல்லிக்கேணியிலே ஒரு உயர்நிலைப் பள்ளி மாடியிலே அந்த கூட்டம் ஓராண்டு நிறைவு விழா நடைபெறுகிற போது டி.எம். நாயர் பேசுகிற போது தான் இங்கே குறிப்பிட்டார்களே காலை பட்டிமன்றத்தில், அரைஸ் அவேக் ஆர் எவர் ஃபாலன், எழுங்கள் விழியுங்கள் இல்லையல் வீழ்ந்து விடுவீர்கள் என்று குறிப்பிடுகிற பொழுதுதான் அது திராவிடர் சங்கமாக பெயர் பெறுகிறது. 1916 ஜூலையில் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு விடுதி அமைக்கப்பட்டு டிராவிடியன் ஹோம், திராவிட வீடு என்று அமைக்கப்படுகிறது. அதே வருடத்தில் நவம்பர் 20ஆம் நாள் வேப்பேரி எத்திராஜ் முதலியார் வீட்டிலே நவம்பர் 20ஆம் நாள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று நாம பெயர் சூட்டிக் கொண்டோமே, த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். அதற்கு சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இது 1916ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி வேப்பேரியிலே தொடங்கப்படுகிறது. 1925இல் வர்ணாசிரமத்தை எதிர்த்து ஈரோட்டு ஈவே ராமசாமி பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறுகிறார். சுயமரியாதை இயக்கம் காண்கிறார்.
37 அண்ணாவும் பெரியாரும் திருப்பூரிலே சந்திக்கிறார்கள். 39 இறுதியிலே ஒரு மாநாடு. அது தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று மாநாடு. அந்த மாநாட்டிலே அண்ணா பேசுகிறார், அந்த மாநாட்டிலே பெரியார் பேசுகிறார். அண்ணாவின் பேச்சுக்கள் கருத்து பேழைகளாக பாதுகாக்கப்படவில்லையே, தமிழன் முறையாக வரலாற்றையே பாதுகாக்கவில்லையே, அண்ணாவின் பேச்சுக்களை கூட அவன் பாதுகாக்கவில்லையே. அந்த மாநாட்டில் தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று பெரியார் பேசுகிறார், அண்ணா பேசுகிறார். 44 ஆகஸ்ட் 27 சேலத்தில் திராவிடர் கழகம் உதயமாகிறது. அந்த திராவிடர் கழகத்துக்கு தந்தை பெரியார் தலைவராகிறார். 5 ஆண்டுகள் கடந்தன. 49 செப்டம்பர் 17 மதியழகன் நோட்டு புத்தகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர், திராவிடர் கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகமாக பதிவு செய்யப்பட்டு 18ஆம் தேதி ராயபுரம் ராபின்சன் பூங்காவிலே மழை துளிகளுக்கு மத்தியிலே அண்ணா பேசுகிறார். இது ஒட்டுமாஞ்செடி என்று பேசுகிறார். திராவிடர் கழகத்துக்கு இது போட்டியான அமைப்பல்ல, இது இரட்டை குழல் துப்பாக்கி, இது ஒட்டுமாஞ்செடி என்று பேசுகிறார். தேர்தலில் போட்டி இடுவதில் என்று முடிவெடுக்கிறார். தனிநாடு கோரிக்கையை ஆதரிக்கிறவர்களுக்கு ஓட்டளிப்போம் என்று 52 பொது தேர்தலிலே திமுக முடிவெடுத்ததனாலே ஏ கோவிந்தசாமி திமுக ஆதரவு பெற்ற சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு செல்லுகிறார். 56 திருச்சியிலே மாநாடு, தேர்தலில் பங்கெடுப்பதென்று பெரும்பான்மையோர் கருத்து தெரிவித்ததற்கு ஏற்ப 57 திமுக கழகம் சட்டமன்றத்துக்கு வந்தது. அடுத்து நடந்ததை தெரியும். 62 காஞ்சியிலே அண்ணா தோற்கடிக்கப்பட்டார். அண்ணா மாநிலங்களவைக்கு சென்றார். 67 138 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அண்ணா முதலமைச்சரானார். இரக்கமற்ற இயற்கை அண்ணாவை கொத்திக் கொண்டு போய்விட்டது. தமிழ் தேசியம் என்பது இந்த திராவிட இயக்க நாற்றங்காலிலே பூத்த மலர், திராவிட இயக்கத்திலே பதியம் போடப்பட்ட மலர். தமிழ் தேசியம் திராவிட இயக்கத்துக்கு எதிரானதல்ல. அன்றைய தமிழ்நாட்டில் ஆந்திரத்தின் பகுதி இருந்தது, அன்றைய சென்னை ராஜதானியிலே கர்நாடகத்தின் பகுதி இருந்தது, அன்றைய சென்னை ராஜதானியிலே மலபார் பகுதி இருந்தது. அன்றைக்கு தமிழ் மொழியினுடைய உதிரத்திலே உதித்தெழுந்த மொழிகளாக கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் இருந்தது. மூல மொழி தமிழ், கிளை மொழிகள் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு. மொழி குடும்பத்தின் மூல மொழி தமிழ். ஆக ஒரு இனம். நிலப்பரப்பிலும் கூட பெரும்பகுதி ஒரே நிலப்பரப்பு, சென்னை ராஜதானி. ஆகவே திராவிட நாடு கேட்டார்கள். தனிநாடு கோரிக்கையை ஒத்திவைக்கிறோம் என்று அண்ணா சொன்னார். திராவிட நாடு கோரிக்கையை ஒத்திவைக்கிறோம் என்று சொன்னார். காளை மாடு கூறிய கொம்புகளோடு வருகிறது, நான் குடையை இப்பொழுது விரிக்க விரும்பவில்லை, மடக்கி பிடித்துக் கொண்டு திண்ணையில் நிற்பேன், காலம் வருகிற பொழுது குடையை விரிப்பேன் என்று சொன்னார். அண்ணா நினைத்ததை செயல்படுத்தி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நடக்கப் போவதை செய்திருக்கிறார். தனிநாடு தானே கேட்டார் ஒரு காலத்தில், தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி விட்டு போயிருக்கிறார். இங்கே இந்திக்கு இடமில்லை. நான் அண்ணன் அவைத்தலைவர் பேச்சை கவனமாக கேட்டேன். நான் இன்றைக்கு தெரிவிக்கிறேன், இந்தியை நாங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? ஒருமைப்பாடு உறுதியாக இருந்தால் தானே அதை பற்றி கவலைப்பட வேண்டும். நீ ஒருமைப்பாடே இருக்க போவதில்லை. இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு 100 விழா கிடைக்கிற போது இந்த நிலப்பரப்பு இந்தியா என்று இருக்க போவது கிடையாது. இன்றைக்கு நான் இந்த கரூரிலே பேசுவதை வருங்காலத்தில் என் பேரப்பிள்ளைகள் காலத்திலே எண்ணி பார்ப்பார்கள். சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்ததா? இருக்கிறதா? இருக்காது. 1000 ஆண்டுகளாக ஒன்றாக இருந்தவா? 100 வருஷமாக கிடையாது. வெள்ளைக்காரன் லத்திக்கம்பும் துப்பாக்கியும் தானே இந்தியா என்ற அமைப்பை உருவாக்கியது. நீலம் சஞ்சீவ ரெட்டி ஜனாதிபதியாக சொன்னாரே. ஆக எங்களுக்கு ஆங்கில மொழி உலகத்தோடு தொடர்பு கொள்ள, உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு. நாளைக்கு தமிழ்நாடு தனியாக போனால் நான் கேட்கல, என் பேரப்பிள்ளை தனியாக விட்டா உலகத்தில் ஒரு பகுதி, உத்தரப்பிரதேசம் உலகத்தில் ஒரு பகுதி, பீகார் உலகத்தில் ஒரு பகுதி. அண்ணா தீர்க்க தரிசனமாக இருமொழி கொள்கை என்று சொன்னார். எனக்கு என்ன வேதனையாக இருக்குன்னா, எங்களை தாக்குறோன்னு நினச்சிக்கிட்டு அண்ணாவையே சில பேர் தாக்குறாங்க, பெரியாரை தாக்குறாங்க. அவங்க இல்லாட்டி நாம் ஏது? பெரியார் இல்லாட்டி அண்ணா இல்லாட்டி அண்ணாவை விடவா? ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய
பாமர மக்களுக்கும் கூட இந்த உணர்வை ஏற்படுத்தி ஒரு அரசியல் மறுமலர்ச்சியை, ஜனநாயக விழிப்புணர்வை, தமிழ்நாடு என்பது முன்னோர் வரலாற்றை ஏற்படுத்தி கொடுத்தவர் அல்லவா அண்ணா. எனவேதான் இந்த உணர்வுகளோடு இந்த காலகட்டத்தில் வந்து பேசுகிற இடம் எது என்று பார்த்தால் வஞ்சிமூதூர். கரூருக்கு எத்தனை பெயர்கள் இருக்கின்றன? வஞ்சி என்று ஒரு பெயர், கரபுரி, கர்ப்பபுரி, கர்ப்பபுரம், ஆதிபுரி, ஆதிபுரம், திருவாநிலை, சினமங்கல சாத்திரம், வஞ்சுளாரண்யம், முடிவழங்கும் சோழமண்டலம், வீர சோழபுரம், இத்தனை பெயர்களும் இந்த கரூருக்கு இருக்கின்றன. இந்த கரூர் பகுதியில் தான் இந்த கரூர் என்பது வஞ்சி, சேரர்களின் தலைநகரமான வஞ்சி. ராகவையங்கார் அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார். வஞ்சி மாநகர் என்ற புத்தகத்தில் அற்புதமான விளக்கங்கள் தருகிறார். பெரும்பாலாற்று படையிலே, புறநானூற்றிலே, அகநானூற்றிலே, சங்க இலக்கியங்களிலே நான் நூற்றுக்கணக்கான உதாரணங்களை பாடல்களோடு தர முடியும், எனக்கு நேரம் இல்லை. சங்க இலக்கியங்களிலே இந்த கரூர் என்பது வஞ்சி, வஞ்சி மூதூர். என்ன ஆதாரமா? இந்த கரூர் மண்ணுக்குள்ளே தான் அகஸ்ட சீசரனுடைய நாணயங்கள் கிடைத்தன. இந்த கரூர் மண்ணிலே தான் ஆண்டனியினுடைய நாணயங்கள் கிடைத்தன. இந்த கரூர் மண்ணிலே தான் ஜூலியஸ் சீசருடைய நாணயங்கள் கிடைத்தன. இந்த கரூரில் தான் ரோமானிய நாணயங்கள் கிபி 15ஆம் ஆண்டிலிருந்து கிபி 395ஆம் ஆண்டு வரையிலான நாணயங்கள் ரோமிலே அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் இந்த கரூர் மண்ணில் தான் கிடைத்தன என்ற உண்மையை உலகத்துக்கு முதல் கொண்டு வந்தவர் தினமலர் பத்திரிகை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, எது உண்மையோ அதை பேசுவேன். அதற்கு பின்னர் தான் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று எதிர்கேள்வி எழுதிய நாகசாமி தான் பின்னர் புத்தகம் எழுதினார், ரோமன் காயின்ஸ் என்று. இந்த கரூர் மண்ணிலே தான் இந்த நாணயங்கள் கிடைத்தன. அது மட்டுமல்ல, பதிற்றுப்பத்தின் 2ஆம் பதிகம் அற்புதமான கவிதை. அந்த கவிதையில் சொல்லுகிறான், ரோமர்களை, யவனர்களை அவர்கள் வம்பு செய்த காரணத்தினால் அவர்களை கைது செய்து விலங்கு போட்டு பிணைத்துக் கொண்டு வந்திருக்கின்றான் இங்கே இருந்த மன்னன். யவனர்களை கைது செய்தான். பதிற்றுப்பத்திலே செய்தி வருகிறது. வணிகம் இருந்தது, போர்க்களங்கள் இருந்தன. ஒன்றல்ல இரண்டல்ல, பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் யுத்தம் இங்கே இந்த மண்ணில் தான். சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் யுத்தம் இந்த மண்ணில் தான். பல்லவ மன்னனை, அவனுக்கு துணையாக வந்த குறுநில மன்னர்களை பாண்டியன் பராந்தகன் சடையன் தோற்கடித்தான், காவிரியின் வடகரையிலும் தென்கரையிலும். சில ஆண்டுகள் கழித்து அதே நந்திவர்மன் திரும்ப படையெடுத்து வந்து பாண்டிய மன்னனை தோற்கடித்தான், அதுவும் இந்த கரூர் மண்ணிலே தான். இப்படிப்பட்ட போர்க்களங்கள் நிறைந்த இந்த கரூர் மண்ணில், வீரம் செறிந்த மண்ணில், எண்ணற்ற போர்க்களங்கள் நடந்த மண்ணில் வேளாண்மை செழித்து வளர வேண்டுமே என்கின்ற கவலையின் காரணமாக இங்கே இருந்து வீரனாக பாண்டியன் படையிலே போய், வீரபாண்டியன் படையில் போய் சேர்ந்து தளபதியாகி அவன் மகன் குலசேகர பாண்டியனுடைய அரசவையிலே அமைச்சரானவர் தான் காளிங்கராயன். அந்த காளிங்கராயன் தான் 1892ஆம் ஆண்டிலே 1292ஆம் ஆண்டிலே 13ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பக்கத்தில் இந்த மக்களை வாழ வைப்பதற்காக எங்கே பவானி ஆறு காவிரியோடு கலக்கிற இடத்திலே இருந்து அந்த தண்ணீரை நொய்யலுக்கு கொண்டு வருவதற்கு 53.5 மைல் தூரம் கால்வாய் வெட்டி காளிங்கராயன் கால்வாய் என்று அமைத்து கொடுத்தார். தாது வருஷ பஞ்சம் அப்பொழுது வந்தது. மக்கள் பட்டினியால் செத்தார்கள். சகோதரர்களே, கன்னிபால்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். பசி கொடுமையினால் பிணங்களை சாப்பிடுகின்ற கொடுமை தமிழ்நாட்டிலே அது நடந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது, ஆனால் பாடலில் இருக்கிறது தாது வருஷ பஞ்சத்தை பற்றி. அப்படி ஒரு பஞ்சம் இனி வளைக்குமோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது. கேரளத்துக்காரன் அநீதியை, பக்கத்து மாநிலங்கள் அநீதியை தடுக்காவிட்டால் அந்த கேடு நமக்கு வந்துவிடும். ஆக இத்தனை சிறப்புகளையும் செய்திருக்கக்கூடிய இந்த இவ்வளவு சூழ்நிலையில் விவசாய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் 100 நாள் வேலை திட்டத்தில் விவசாயிகளுடைய நிலத்திலே போய் 100 நாள் வேலை திட்டத்தை பயன்படுத்து, அவனுக்கு ஆள் கிடைக்கவில்லை, அரசாங்கமே செலவழித்தவரை காப்பாற்று என்று இந்தியாவிலே தீர்மானம் போட்ட ஒரே கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்.
இங்கே வீர செறிந்த பேச்சில் கடந்த கால நினைவுகளை கொண்டு வந்து நிறுத்தினார் மல்லை சத்யா. என் தோழர்கள் கேட்டார்கள், மாவீரர் திலகம் பிரபாகரனோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் தோழர்கள் இரவோடு இரவாக கொண்டு வந்து வைத்து விட்டார்களே. மாநாட்டு தலைவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். நான் சொன்னேன், என் நெஞ்சை விட்டு அகலாத உயிரோவியங்கள் அவை. பிரபாகரனோடு இருந்த அந்த 24 நாட்கள், வன்னிக்காட்டிலே இருந்த நாட்கள் நான் கேட்க விரும்புகின்றேன். ஈழத்து தமிழர்களை கொன்று குவித்த இந்திய அரசு, கொன்று குவிக்க காரணமான இந்திய அரசு, ராஜபக்சே கூட்டம் கொட்டு முழக்கத்தோடு சாஞ்சிக்கு வரும் என்று முதலமைச்சர் சௌஹான் எனக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். என்னை மதிப்பதாகவும் வாஜ்பாயால் நான் நேசிக்கப்பட்டவன் என்றும் என் மீது அதிக மதிப்பு வைத்திருப்பதாகவும், இருந்தாலும் கூட ராஜபக்சே வரவேற்பு திட்டத்தை தான் ரத்து செய்ய முடியாது என்றும், நீங்கள் வேண்டுமானால் போராட்டத்தை நிறுத்தி கொள்ளலாம் என்றும் இந்த மேடைக்கு எனக்கு சிவராஜ் சிங் சௌஹான் கடிதம் அனுப்பியிருக்கிறார். நான் மத்திய பிரதேச முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், திட்டமிட்டபடி வைகோ அங்கே வருவான். கலகம் செய்ய அல்ல, அமைதியான வழியிலே அறப்போராட்டம் நடத்த. இந்தியா எங்கள் நாடு தானே, இந்தியா எங்கள் நாடு என்று தானே சொல்லுகிறாய். இங்கே எங்கள் குலக்குடிகளை கருவறுத்த பாவியை இங்கே கொண்டு வந்து ஏற்கனவே 3 தடவை வரவேற்றீர்களே. லண்டனிலே அவனை செருப்பால் அடித்து விரட்டினார்களே ஈழத்து தமிழர்கள். பிரித்தானிய அரசு அதற்கு ஆதரவாக நின்றதே. ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து எங்கள் மக்களை கொன்று குவித்ததே இந்திய அரசு தானே. செஞ்சோலையில் எங்கள் குழந்தைகள் கொல்லுவதற்கு காரணமான விமானப்படை இயங்குவதற்கு பலாலி விமான தளத்தை புதுப்பித்துக் கொடுத்தது இந்திய விமானப்படை தானே. லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவிக்க காரணமாக இருந்தது இந்திய அரசு தானே. 8 தமிழர்கள் அம்மனமாக இழுத்து வரப்பட்டு கைகளும் கண்களும் கட்டப்பட்ட நிலையிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, கேள்வி கேட்பார் இல்லையா? 6 முஸ்லிம் இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இதே போல கைகள் கட்டப்பட்ட ஸ்ரீபரங்காவிலே 17 வருடங்களுக்கு பிறகு செல்போனில் எடுத்த போட்டோவை வைத்து போட்ட வழக்கில் 50 ஆண்டு கால சிறை தண்டனையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. அவர்களை கண்களை கட்டவில்லை. என் சகோதரர்கள் 8 பேரும் அம்மனமாக இழுத்து வரப்பட்டார்கள், நிர்வாணமாக இழுத்து வரப்பட்டார்கள், கைகள் கட்டப்பட்டு இழுத்து வரப்பட்டார்கள். அவர்கள் காலை எட்டி மிதித்து பிடரியிலே மிதித்து அவனை மண்டியிட வைத்தான். அந்த வீர தமிழர்கள் முனகவில்லை. லண்டன் சேனல் அதை போட்டபோது தோழர்களே, லண்டன் பாராளுமன்றத்தினுடைய காட்சி அரங்கத்திலே பார்த்த பல எம்பிக்கள் அழுதார்கள். அவர்கள் தமிழர்கள் அல்ல, தொப்புள் கொடி உறவுகள் அல்ல. கேபிட்டல் ஹில்லிலே வாஷிங்டனிலே அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய காட்சி அரங்கத்திலே இந்த சேனல் 4 காட்சியை பார்த்தபோது பல எம்பிக்கள் அழுதார்கள். அவர்கள் தமிழர்கள் அல்ல, தொப்புள் கொடி உறவுகள் அல்ல. 8 தமிழர்களை இப்படி அம்மனமாக சுட்டுக் கொண்டீர்களே, எங்கள் உறவுகள் அல்லவா? உலகத்துக்கு ஆடை அணிகின்ற கலையை கற்றுக் கொடுத்தவனே தமிழன் அல்லவா? ஒருபோதும் விடப்போவதில்லை இந்த குற்றங்களை செய்தவனை நாங்கள். அவன் தானே வருகிறான், ஏவி விட்ட கொடியவன் தானே வருகிறான். எங்கள் தங்கை, எங்கள் நங்கை இசை பிரியா 15க்கு மேற்பட்ட சிங்கள வெறிநாய்களை விட கொடிய அந்த மிருகங்களாலே, மிருகங்கள் கூட அதை செய்யாதே. கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட காட்சி ஈழத்தில் இனக்கொலை, இதயத்தில் ரத்தம் என்று நான் குறுந்தகட்டை போட்டு ஒவ்வொரு கல்லூரி வாயிலில் கொண்டு போய் கொடுத்தேனே. பார்த்துவிட்டு அழுத IAS IPS அதிகாரிகள் எத்தனை பேர், குடும்பத்தோடு சாப்பிட முடியவில்லை என்று கதறியவர்கள் எத்தனை பேர். அவன் சேனல் 4 வர்ணனையாளன் சொல்லுகிறான், அவர்கள் சிங்கள மொழியில் பேசுகிறார்கள், ஒவ்வொருவனும் நான் எப்படி கற்பழித்தேன் என்று சொல்லுகிறான், அதை அச்சில் ஏற்ற முடியாது என்று சொல்லுகிறான். நாதியே கிடையாதா? பிரசல்ஸிலே பெல்ஜியத்திலே கடந்த ஜூன் 1ஆம் தேதி நான் பேசுவதற்கு முன்பு உங்களைப் போல அமர்ந்திருந்த முதல் அமர்விலே தமிழ்வாணி ஞானகுமார் என்ற பெண், லண்டனில் இருந்து வந்த பெண் பேசுகிற போது சொன்னாள், ஐ ஆம் எ நர்ஸ், நான் மெடிக்கல் நர்ஸ். ஆனால் என் கண் முன்னாலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருந்தார்கள், மருந்து இல்லாமல் செத்தார்கள்.
காயங்களுக்கு மருந்து இல்லாமல் செத்தார்கள், மருத்துவமனை குண்டுவீச்சிலே செத்தார்கள். நாதியே எங்களுக்கு கிடையாது. ஆங்கிலத்தில் தான் பேசினாள். பேசிவிட்டு பேச முடியாமல் அழுது கொண்டே, ஐ வுட் அப்பீல் டு த யூரோப்பியன் யூனியன், டூ சம்திங் டு சேவ் அவர் பீப்புள், ஏதாவது செஞ்சு எங்களை காப்பாற்றுங்கன்னு பேச முடியாமல் அந்த பேச்சை அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க. தமிழ்வாணி ஞானகுமார். முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்த நான் கண்ணீரால் கைக்குட்டையை கொண்டு என் கண்ணீரை துடைத்து கொண்டேன். அதன் பிறகு பிற்பகலிலே நான் பேசினேன். இந்த கொடுமையை செய்த அக்கிரமக்காரன் அல்லவா வருகிறான் சாஞ்சிக்கு. புத்தர்புரான் கருணையை போதித்தவர், அன்பை போதித்தவர், அரண்மனை வாழ்வை உதறிவிட்டு அர்த்தராத்திரியிலே அரண்யத்துக்கு சென்றவர், நீதியை போதித்தவர், சமாதானத்தை போதித்தவர். அவரிடத்துக்கு அழைத்து வருகிறாய். ஏ இந்திய அரசே, அவன் கேட்டான் என்று புத்தரின் ஈம எலும்புகளை அனுப்பினாய். கொலைகாரன் கையில் அல்லவா அனுப்பினாய். மே 18ஆம் தேதி நீ ஒப்பந்தம் போட்டாய், முள்ளிவாய்க்கால் படுகொலை நாளிலே. நான் மறுநாள் கடிதம் எழுதினேன், எங்கள் நெஞ்சிலே ஏன் ஈட்டியை பாய்ச்சுகிறீர்கள், புத்தரின் ஈம எலும்புகளை அனுப்பாதீர்கள் என்றேன். ஆகஸ்ட் 19ஆம் தேதி அனுப்பினீர்கள். அவன் கையில் மந்திரியை கொண்டு போய் கொடுக்க செய்தீர்கள். நீங்களும் அழைத்தீர்கள். சுஷ்மா சுவராஜ் என்கின்ற ஒரு பெண்மணி, இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கானவர்கள் கூடிய கூட்டத்தில் அந்த பெண்மணியின் பெயரை சொன்னதற்காக நான் வெட்கப்படுகிறேன். ராஜபக்சே என்ன தனியாக சந்திப்பு? வாட் பிஸ்னஸ் யூ ஹேட் வித் ஹிம்? எதுக்கு நீ சந்திச்ச? அவனை அழைச்சிருக்கிற? அழைக்க பிரச்சனை வந்தோம் நான் அழைக்கிறேன், நீ அழைக்காம யார் அழைச்சா? மத்திய அமைச்சரா? மத்திய பிரதேசத்தில் பிஜேபி தானே மந்திரி சபை. வாஜ்பாய்க்கு பேசுற சக்தி இருந்தா அழைப்பையா? நினைவு இருந்தா நீ அழைப்பையா? அவர் பேச முடியாமல், உடல் நலம் இல்லாமல் அவர் முடங்கி கிடக்கிறார், நீ அழைச்சிட்ட. அவர் பிரதமராக இருந்த போது புலிகளுக்கு போகிற ஒரு கப்பலை கூட நீங்க தடுக்க கூடாதுன்னு சொன்ன. ஆயுதமே கொண்டு போனால் நீங்க தடுக்க கூடாதுன்னு சொன்ன. சிரிச்சுக்கிட்டே சொன்னார், டிட் யூ டாக் டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ்? நீ ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேசிட்டியான்னார். நேற்று ராத்திரியே பேசிட்டேன், அதான் இப்போ உங்ககிட்ட பேசுறேன்னு தலையை மட்டும் ஆட்டினான். ஒரு கப்பல், புலிகளுக்கு போகிற கப்பல் கிட்ட எவனும் போகலையே. நீ புலிகளுக்கு வந்த 14 கப்பலை கடல்ல கவுத்து போட்டையே. 7 அணு ஆயுத வல்லரசின் ஆயுத பலத்தை எதிர்த்து தன்னந்தனியாக நின்றார் பிரபாகரன். தரைப்படை, கடற்படை, வான்படையை காட்டுக்குள்ளே இருந்து அமைத்தவன் பெடரல் காஸ்ட்ரோவோ செக்குவேராவோ கிடையாது. நீங்க செக்குவேரா பனியன் போடுறவனை கேட்டுக்கிறேன். செக்குவேரா பற்றி நான் எழுதியிருக்கிறேன். செக்குவேராவை விட பிடல் காஸ்ட்ரோவை விட 1000 மடங்கு உயர்ந்தவன் பிரபாகரன். ஒழுக்கத்தின் சிகரமாக வாழ்ந்தவன் பிரபாகரன். தமிழனுக்கு தரணியிலே ஒரு முகவரியை தேடி கொடுத்தவன் மாவீரன் பிரபாகரன். அந்த குலகார பயலை இங்க அழைச்சிட்டு வாரீங்க, நாதி கிடையாதுன்னா. அதனால் தான் நாங்கள் மத்திய பிரதேசத்துக்கு சாஞ்சிக்கு வருகிறோம்னு சொன்னோம். வடக்க போறிய, சம்பல் பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் போறிய, உயிர் இருப்பது ஒரு தடவை தான், போக போவதும் ஒரு தடவை தான். இது ஒன்றும் வசனம் கிடையாது. வன்னிக்காட்டுக்கு போகிற போது என் மனைவியை, என் பிள்ளைகளை கடற்கரைக்கு அழைத்து சென்று வழக்கத்துக்கு விரோதமாக 1 மணி நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு தியாகராய நகரிலே ஒரு ஜவுளி கடையிலே போய் பட்டு துணி எடுத்து கொடுத்த போது, என்ன ஒரு நாளும் இல்லாத திருநாளாக எங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கிறீர்கள் என்ற போது, திமுக ஆட்சிக்கு வந்து விட்டு ஆனந்தத்திலே கொடுக்கிறேன் என்று உண்மையை மறைத்து பொய் சொல்லிவிட்டு நான் லண்டனுக்கும் பாரிஸுக்கும் போகிறேன் என்று ஒரு அமாவாசை இரவிலே கடலிலே புறப்பட்டு நான் வன்னிக்காட்டுக்கு போனவன். என் நண்பன் குட்டி என்கின்ற சண்முக சிதம்பரம் ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க கூடும். என் உயிர் நண்பன், எனக்கு உதவியாளராக இருக்கின்ற என் சகோதரன் திவான் வந்திருக்கிறார். நான் அந்த கடிதத்தை கலைஞருக்கு எழுதுகிற போது பக்கத்திலே திவானும் குட்டியும் தான் இருந்தார்கள். கடிதத்தை கொண்டு போய் முதலமைச்சர் கலைஞரிடத்திலே கொடுத்து விடுங்கள். நான் 6ஆம் தேதி இரவு, 5ஆம் தேதி நள்ளிரவுக்கு மேல் நான் புறப்பட்டு சென்று விடுவேன். நீங்கள் 7ஆம் தேதி காலையிலே கலைஞருடைய கையிலே கடிதத்தை கொடுத்து விடுங்கள் என்றேன். குட்டி என்கின்ற சண்முக சிதம்பரம் சமீபத்திலே சொன்னார், வைகோ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு நீங்கள் வெளியே சொல்லலையே, யாருக்கும் தெரியாதே என்னார். என்ன குட்டி, என்ன 20 ரூபா பத்திரம் 20 பத்திரம் வாங்கிட்டு வர சொல்லி நீங்கள் கீழே கையெழுத்து, பிளாங்கில் கையெழுத்து போட்டு
ஒருவேளை நான் திரும்பி வராமல் செத்து போனால் என் தம்பிக்கிட்டையும் என் குடும்பத்துக்கிட்டையும் சொத்து விஷயமாக கையெழுத்து தேவைப்படும்னா இதை கொடுத்துருங்கன்னு நீங்கள் கொடுத்துட்டு போனீங்க. நீங்கள் திரும்பி வந்த பிறகு அந்த பத்திரங்களை உங்கள்கிட்ட ஒப்படைச்சேன், இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் சொன்னதில்லையேன்னா. ஒருவேளை நான் மடிந்தால் என்ற எண்ணத்தில் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனேன். அந்த கடற்கரையிலே என்னை முன்னும் பின்னும் குண்டுகள் வந்து விழுந்த போது அந்த ஒரு நிமிடம் என் மனைவியையும் பிள்ளைகளையும் ஒரு நிமிடம் நினைச்சேன். ஒரு நிமிஷம் மட்டும், இப்போ போயிடட்டும் உயிர். காயப்பட்டு அனஸ்தீசியா இல்லாமல், மயக்க மருந்து இல்லாமல் இந்த கடற்கரையில் துடிக்கக்கூடாது. ஒரே நிமிஷத்தில் ஒரு வினாடியில் குண்டு நெஞ்சில் பாயட்டும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள புலிகள் என்னை காப்பாற்றி கடற்கரை வழியாக இழுத்து கொண்டு ஓடினார்கள். 3 நாள் இரவும் பகலுமாக அந்த காட்டுக்குள்ளே ஓடி திரிந்தோம். நான் கொல்லப்பட்டு விட்டேன் என்று பத்திரிகையிலே செய்தி வந்தது. வைகோ கொல்லப்பட்டு விட்டான், ராணுவத்தின் பிடியிலே இருக்கிறான் என்று. கழுத்தளவு தண்ணீரில் இடிந்தகரை தோழர்கள் நின்றார்களே,